தமிழக மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட யோசனைக்கு உண்டானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 39 பேர் நைட்டாக சாவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டின திமுக நைட்டாகவே 10 லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கும். 10 லட்சம் எப்படி கொடுத்தாங்க? அதாவது பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்காத இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் இத்தனை பேர் சாவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 41 லட்சமோ எவ்வளவோ பணம் ரெடி பண்ணி கனிமொழி மூலமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் நோட்டீஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பொங்கலுக்கு நம்ம ஜனங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்காத அரசாங்கம் இப்போ மட்டும் 41 லட்சம் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாங்க? அவங்க சொந்த காசையே கொடுத்துட்டு இவ்வளோ காசு அவங்களுக்கு ஏது? நம்மளோட வரி பணத்தை பதுக்கி வச்சுருந்து அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே சவுகு சங்கர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது விஜய்க்கு எதிராக திமுக ஒரு பெரிய ஒரு பிளானிங் ஒன்று பண்ணுங்கிறாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஜனங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கல. அப்போது விஜயை ஒரு கார்னர் பண்ணி அவர் இதோட அரசியலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக யோசிக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச ஜனங்களே இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்க. தப்பு அவர் மேலே இல்லை.